ஹே ஃபாசியா, ஹானியா, எங்க ஊரு ஸ்டைல் நுங்கப்பால் உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகேயா? வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி சிம்பிள் ரெசிபி தெரியுமா? உங்களுக்குன்னா இந்த மாதிரி அருமைனா தெரியாது. ஏன்னா நீங்க சிட்டி கால் இதை மட்டும் குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இதை சாப்பிடறதுக்காகவே எங்க ஊருக்கு திரும்ப திரும்ப வருவீங்க. டேய் பண்ணித்தாடா சீக்கிரம், சும்மா தொண அரைச்சுக்கிட்டு இருக்காம. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன தெரியுமா? 3 நொங்கு, எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கணும். ஓகேயா? அதுவும் நல்ல இனிப்பான மாம்பழமா இருந்தா தான் நல்லா சுவையா இருக்கும். சரி, இந்த நொங்கு உள்ள வெளி உள்ள தோலை ஃபுல்லா நல்லா எடுத்துடணும், இல்லாட்டா துவர்ப்பா இருக்கும். சரி, இப்ப மாம்பழத்தை கட் பண்ணிடலாம். ஓகேயா? மாம்பழத்துல உள்ள தோலை ஃபுல்லா நல்லா செதுக்கி எடுத்துக்கணும். ஏதாச்சும் ஹெல்ப் பண்றீங்களா பாருங்க, நல்லா வாயாடிக்கிட்டே இருக்கீங்க. ஹே, நாங்க பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் பண்ணியிருக்கோம்ப்பா. என் கை வந்து டர்ட்டி ஆயிரும், அதனால நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க உங்களோட விருந்தாளி தானே, அதனால நீ தான் பண்ணி தரணும் எங்களுக்கு. சரி, இதை செதுக்கிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி போடணும். அப்புறம் எக்ஸஸ் பார்ட்டை நல்லா ஜூஸா புழிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளவு இனிப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஐஸ் கியூப்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரியா ஓலை இதுல ஊத்தி வச்சா நல்லா ஐஸா இருக்கும். நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்லாம் வைக்க வேணாம், நமக்கு இயற்கை தான் தேவை. ஓகேயா? இதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு குடிச்சு பார்த்தா எம்மியான நொங்கு பால் ரெடி. குடிச்சு பாரு. ஹே, செம்ம எம்மி டேஸ்டியா இருக்கு. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் குடிச்சு பார்த்ததே இல்லை. ஹே ஹே, எனக்கும் கொடுப்பா. ஹே, கேப்பிச்சினோ பிளாக் காஃபி இதெல்லாம் மிஞ்சிருச்சுப்பா உன்னோட நொங்கு பால். செம்ம. Thank you so much for your wonderful recipe. If you like the video, please do support and subscribe to our channel. Bye.